இன்றைக்கி நான் பூசணிக்காவும் கேரட்டும் வச்சு ஓலன் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, பூசணிக்காவை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கேரட்டையும் அதுபோல் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, அப்புறமா காராமணியை நேற்றுக்கு கோர வச்சு இன்றைக்கி சால்ட்டும் போட்டு அவிச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால். இது செகண்ட் பால். கடாயில் பெரிய டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் இந்த பட்டையும் கிராம்பும் போடணும். அப்புறமா இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காய் நறுக்கினதை அதில் கொட்டணும். இந்த செகண்டு பாலையும் ஊற்றி கொஞ்சம் சால்ட்டும் போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். பூசணிக்காய் வெந்துடுச்சு. இனி அந்த காராமணியும் இதில் கொட்டி ஃபஸ்ட்டு பாலையும் அதில் ஊற்றணும். கொஞ்சம் அரிசி மாவு அதையும் தூவி கொடுக்கணும். நல்ல கிளறி கொடுத்து சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பின்ன இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அதையும் அதில் கொட்டணும். பூசணிக்காய் ஓலன் சரியாயிடுச்சு. சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும்.